அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, நம்மளுடைய மாதா டிவி நேயர்கள் நிறைய பேர் வீட்டில் வாழை மரம் வச்சுருந்தவங்க அதோடைய குலை வரும்போது அந்த குலை அழுகி வருது அல்லது காய்ந்து வருது அப்படின்னு ஒரு குறைபாடு சொன்னீங்க. அப்படி வந்ததுக்கு நான் என்ன கேட்டிருந்தேன்னா, உங்களுடைய வீட்டோட கழிவு நீர் அந்த வாழைக்கு பாய்ச்சப்படுதான்னு கேட்டப்ப ஆமாம் அப்படின்னு சொன்னீங்க. ஒரு சில பேர் கழிவு நீர் போகலை, ஆனால் நிறைய நாள் நாங்கள் தண்ணி விடாமல் இருந்தோம், திடீர்னு தண்ணி விட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு 2 பேர் பதில் சொன்னாங்க. இன்னொரு 2 பேர் வெளியிலேருந்து மண் கொண்டுட்டு நாங்கள் போட்டிருந்தோம், அந்த போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி தொல்லை வந்தது அப்படின்னு சொன்னாங்க. எப்படி சுற்றி பார்த்தாலும் ஒரு வாழை மரத்தோட நடுத்தண்டு அழுகி போய் அதனால் வரக்கூடிய புது குருத்து அழுகிறதோ அல்லது அதனால் வரக்கூடிய குலை அழுகிறதோ அப்படிங்கிறது மரத்தோட கீழே இருக்கக்கூடிய கிழங்கு அழுகிறதோட காரணம். மரத்தோட கீழே மண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய கிழங்கு அழுகிறதோட காரணம். அப்போ அந்த கிழங்கு அழுகுதுன்னா என்னன்னா, அதை தொடர்ந்து இருக்கக்கூடிய வேர்கள் அழுகி இருக்குன்னு அர்த்தம். அந்த வேர்கள் அழுகி இருக்குன்னா அந்த வேர்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. இப்போ உதாரணத்துக்கு வீட்டில் இருக்கக்கூடிய தண்ணீர் நம்ம பயன்படுத்தும் போது கழுவுற தண்ணீர் அல்லது குளிக்கக்கூடிய தண்ணீரில் அல்லது பாத்திரத்துக்கு பயன்படுத்தக்கூடிய தண்ணீரில் இருக்கக்கூடிய வேதிப்பொருள்களோட அளவு அதிகமாக இருக்கிறப்ப அது பூமியில் இறங்கி அந்த வேரை காயப்படுத்துகிறப்ப அந்த காயத்தில் அழுகல் கிருமிகள் பெருகி கிழங்கு அழுகி போயிடும். அந்த கிழங்கு அழுகிறது நமக்கு எப்படி தெரிய வரும் அப்படின்னா, நடு இலைகள் வர்றது வீரியமாக வராமல் ரொம்ப வளைந்த மாதிரி ஒரு திடம் இல்லாமல் வர்றது அல்லது வந்தது பழுப்பு நிறமாகி அழுகி போகிறது, இப்படி நடக்கும். இப்போ இதை தடுக்கணும்னா இந்த மாதிரி பயன்படுத்தப்பட்ட தண்ணீர் அதுக்கு கொடுக்கக்கூடாதுங்க, 1. 2வது, அதை முற்றிலும் தவிர்த்துக்கணும். தண்ணீர் பாய்ச்சிறப்ப முடிஞ்ச அளவுக்கு அந்த மரங்களில் அதிகமாக தண்ணீர் பாய்ச்சிறப்ப மண்ணில் இருக்கக்கூடிய சாம்பல் சத்து வெளியே போயிடும். அப்போ அந்த சாம்பல் சத்தை திருப்பி கொடுத்தா தான் நோய் எதிர்ப்பு தன்மையோட கீழே இருக்க கிழங்கு நல்லாயிருக்கும். அப்போ ஒரு மரத்துக்கு குறைந்தபட்சம் 1 கிலோவாவது சாம்பல் போடணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். 2வது, உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய வேளாண்மை துறை அலுவலகத்துக்கு போட்டிங்கன்னா பேக்கெட்டில் சூடோமோனஸ் அல்லது ட்ரைகோடர்மா விரிடி அப்படின்னு பூஞ்சை கொல்லிகள் வச்சுருப்பாங்க. சிவப்பு கலரில் அல்லது பச்சை கலர் பேக்கெட்டில் இருக்கும். அதை வாங்கிட்டு ஒரு மரத்துக்கு குறைந்தபட்சம் 50 கிராம் அளவுக்கு தண்ணியில் கலந்து மரத்தை சுற்றி ஊற்றிடணுங்க. 15 நாள் அல்லது 12 நாள் அல்லது 10 நாளைக்கு ஒரு முறை ஊற்றிடணும். 2 அல்லது 3 தடவை ஊற்றுனீங்கன்னா அந்த குறைபாடு சரியாக வாய்ப்பு இருக்குது. பொதுவாகவே மாதம் ஒரு தடவை இதை கலந்து ஊற்றிக்கிட்டோம்னா எந்த விதமான குறைபாடும் சரியாக வாய்ப்பு இருக்குது. வெளியிலேருந்து மண் கொண்டுட்டு நம்ம நிலத்தில் போடும்போது அந்த மண்ணோட தரம் நமக்கு தெரியணும். அது எங்கேருந்து எடுக்கப்பட்டது, அது தவறான கெமிக்கல்கள் படிஞ்ச மண்ணா அப்படிங்கிறதெல்லாம் ஆய்வு செய்யணும். ஒரு சில நேரம் தேவையில்லாத அதிக சுண்ணாம்பு தன்மை உள்ள மண்ணையும் போட்டுருவோம், அல்லது வளமில்லாத சட்டு மண்ணுன்னு சொல்லக்கூடிய அதை போட்டுருவோம். இதோடைய தாக்கத்தாலேயும் நமக்கு பயிர்களில் அழுகல் தன்மை அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம கொடுக்கக்கூடிய தண்ணீர் வேருக்கு போகாது. அப்படி போகாமல் அது அழுக வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த ட்ரைகோடர்மா விரிடி சூடோமோனாஸ் கூட நல்ல இடுபொருள்கள் கொடுத்து வளர்த்துக்கிறது நல்லதுங்க. முடிஞ்ச வரலும் மாதம் ஒரு தடவை ஒரு கிலோ கடலை புண்ணாக்கு கரைச்சி கீழே ஊற்றி விட்டோம்னா பல விதத்தில் நன்மையாக இருக்கும். சரிங்களா? ரொம்ப பாதிக்கப்பட்ட மரத்துலேருந்து சுற்றி வர இருக்கக்கூடிய பக்க கண்ணை தோண்டி எடுத்துடணுங்க, சுத்தமாக எடுத்துடணும். ஒரு மரம் பாலை விட்டதுக்கப்புறம் தான் ஒரே ஒரு பக்க கன்று விடலாம், மற்றதெல்லாம் எடுத்துடணும். அப்படி எடுக்கிறதுக்கு நம்ம கடப்பாறையை உபயோகப்படுத்துகிறோம் அல்லது ஏதாவது ஒரு கம்பியை உபயோகப்படுத்துகிறோம் அப்படின்னா அதை நல்லா தண்ணி ஊற்றி கழுவிடணுங்க. ஒரு இடத்துல பயன்படுத்தின அழுகல் கிருமிகள் படிஞ்ச கடப்பாறையவோ அல்லது கம்பியவோ திருப்பியும் இதில் குத்தி பண்ணுறப்ப அந்த மண்ணில் நோய் அதிகம் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் ரொம்ப கவனமாக இயந்திரங்களை பயன்படுத்தணும், அந்த கருவிகளை பயன்படுத்தணும். நல்ல மண்ணை அணைச்சி வச்சு நல்ல சத்துக்கள் கொடுக்கணும். அப்போ தான் இந்த பிரச்சனை தீர வாய்ப்பு இருக்குது. மீண்டும் சந்திப்போம்.